அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி, அட் த சேம் டைம் இது ஒரு டிஐஒய், டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிமைண்டர் தான் அடுத்து கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஜித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. ஒவ்வொரு நாளும் டைம்ஸ் ஆஃப் ஆதித்யாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட், அதுவுமா உங்களுக்கு எனக்கு ரொம்ப தேவையான ரொம்ப முக்கியமான விஷயங்களுடைய வரலாறுகள் பற்றி பேசுவோம். அது எப்படி எவால்வ் ஆச்சு, எப்படி மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு பரிமாணங்களை தாண்டி வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம், கற்றுக்குவோம். பட் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயங்கள் எல்லாமே நம்ம தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இல்லை ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே கூட எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம வரோம், இருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் கிளம்பிடுறோம். அதே மாதிரி தான் பொருட்களுக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்குது. இதுக்குள்ளே இந்த பொருளை யூஸ் பண்ணணும், இது வரைக்கும் தான் இந்த பொருளை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா அதற்கு தாண்டி அந்த பொருளை வந்து நம்ம பயங்கரமாக யூஸ் பண்ணுற போது அதுவே வந்து நமக்கு கேடு விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் நம்ம எக்ஸ்பைரி டேட் நம்மளே வந்து பார்க்குறோம். எந்தெந்த பொருட்களுக்கு அப்படின்னாக்கா உணவு பொருட்களுக்கு பார்க்குறோம், குறிப்பாக மெடிசன்ஸுக்கு பார்க்குறோம், இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்க்குறோம். பட் சில பொருட்களுக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஆனால் இதை நம்ம பார்க்குறோம், ஓரளவுக்கு நமக்கே இந்த பொருட்களை இத்தனை நாள் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய வருது அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பொருளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய வாழ்நாளை முடிச்சுட்டு வேற ஒரு புது பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதில் முதல் பொருள் எது அப்படின்னாக்கா ஹெல்மெட். இது வரைக்கும் ஹெல்மெட் வந்து இத்தனை நாட்கள் யூஸ் பண்ணலாம், இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு யாருமே சொன்னது கிடையாது. வண்டி வாங்குறப்போ ஒருத்தங்க ஹெல்மெட் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறமா அது ஒரு 12-13 வருஷமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு கணக்கு இருக்குது, என்ன அப்படின்னாக்கா ஒரு ஹெல்மெட்டை அதோடைய மேக்கப் பொறுத்து 3லேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுங்க அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஹெல்மெட் வந்து வேர் அண்ட் டேர் ஆகுது. அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து பேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம தொடர்ந்து வந்து வியர்வையில் அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுற போது அந்த பேடிங் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மழை, வெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெட்டல், அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அதனால அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 3லேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுறதுக்கான முயற்சியை பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற ஹெல்மெட்டுக்கு அடிக்கடி மாறிக்கிட்டே இருங்க. அடுத்ததா டூத் பிரஷ். இந்த டூத் பிரஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம்லாம் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன். அந்த ப்ரஷ் லிட்டரலாக வந்து அதோடைய பிரிசில்ஸ்லாம் பிஞ்சு போய் வந்திருக்கும், ஆனால் அதுலேயே வந்து ப்ரஷ் பண்ணுவாங்க. பட் ஐடியலாக ஒரு டூத் பிரஷ் அப்படிங்கிறது எத்தனை நாட்கள் யூஸ் பண்ணப்படலாம் அப்படின்னா 3லேருந்து 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த டூத் பிரஷ்ஷை நம்ம மாற்றணும். ஏன் அப்படின்னா நம்ம பற்களில் நிறைய பாக்டீரியா இருக்குது. தினசரி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இல்லை 2 வேளை அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறப்ப அந்த பாக்டீரியா அந்த பிரிசில்ஸ்லேயே வந்து தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 4-5 மாதத்துக்கு மேலே நம்ம அதே ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாக்டீரியாவை வெளியில் தள்ளுறதுக்கு தான் அந்த ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணுறது. அதற்கான பர்பஸே சால்வ் ஆகாமல் போயிடும். ஸோ நார்மலாக ஒரு ப்ரஷ்ஷை வந்து 3லேருந்து 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பல் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா 1லேருந்து 2 மாதத்துக்குள்ளே அடுத்தடுத்த ப்ரஷ்ஷை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். 3வது, மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணுற இன்னர் வேர். இந்த இன்னர் வேரை வந்து இத்தனை நாட்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாருமே நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. எத்தனை நாள் வந்து அது உழைக்குதோ, எத்தனை நாள் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுதோ, வருஷ கணக்கில் ஒரு 2-3 வருஷம்லாமே சில பேரெல்லாம் வந்து இன்னர் வேர் யூஸ் பண்ணுறது உண்டு. பட் ஐடியலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர் வேர், அது மென் இன்னர் வேராக இருக்கட்டும், விமன் இன்னர் வேராக இருக்கட்டும், 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே அந்த இன்னர் வேரை பீரியாடிக்காக நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இன்னர் வேர்ஸ் எல்லாமே அதிகமாக ஸ்வெட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். தொடர்ந்து ஸ்வெட்லேயே அந்த கிளாத் இருக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாத்தில் நிறைய பாக்டீரியாஸ், நிறைய ஃபங்கை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அதிக வருஷம் நம்ம திருப்பி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அதுவே வந்து திருப்பி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். ஸோ ஒரு இன்னர் வேர் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு தீபாவளி பொங்கலுக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி கூடவே இன்னர் வேரை பேக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இந்த தீபாவளிக்கு வாங்கணும், அதோட அடுத்த தீபாவளிக்கு பழசு தூக்கி போட்டு பூசு வாங்கிக்கலாம். அடுத்ததா மிக முக்கியமான விஷயம் ஐவேர், கண்ணாடி. இப்போது சில பேருக்கு வந்து கண்ணில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு கண்ணாடி வாங்குறாங்க அப்படின்னாக்க அந்த கண்ணாடியை எவ்ரி 1 year to 2 yearsக்குள்ளே டாக்டர் கிட்ட போயிட்டு திருப்பி நம்ம ஐயை வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம பவர் சேமாக இருக்கா, இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய கிளாஸஸை
மாற்றிக்கிட்டே இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, எனக்கு தலைவலிக்கு அப்போ பவருக்கு போன 2 இயர்ஸ் கழிச்சு அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஒருவேளை நம்ம கண்ணில் சில மாறுதல்கள் இந்த கண்ணாடினால ஏற்பட்டிருந்ததுன்னா நம்ம புது கண்ணாடி போடுறப்ப தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் அந்த விஷன் நம்ம கரெக்டாக கிடைக்கும். அதே பழைய கண்ணாடியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போது நம்ம கண்களுக்கு மூளைக்குமே கூட நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய விஷயம் ஷூஸ். இந்த ஷூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக ஆண்கள் பார்த்தீங்கன்னா உழைக்கிற வரைக்கும் அடித்து துவைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறது உண்டு. அண்ட் செருப்பை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா காத்தோட்டம் இருக்குது. ஆனால் ஷூ அப்படிங்கிறது அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சாக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியரில் நம்மளுடைய கால்களை மினிமம் 6லேருந்து 8-10 மணி நேரம் வைக்கிறோம். ஏகப்பட்ட ஸ்வெட்டு, எக்கச்சக்கமான பாக்டீரியா. அண்ட் குறிப்பாக வந்து லெதர் ஷூஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நிறைய பாக்டீரியா, நிறைய ஃபங்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஷூவை ஐடியலாக 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே மாற்றுறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன். அது நீங்கள் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுற ஷூவாக இருந்தால் ஓகே ஃபைன். பட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷூவை 1லேருந்து 2 வருஷத்துக்குள்ளே தயவு செஞ்சு மாற்றிடுறது ரொம்ப ரொம்ப உசிதம். ஏன் அப்படின்னா காலில் நமக்கு நிறைய வியர்வை வந்து சுரக்கும். சாக்ஸோட ஸ்மெல் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஒரு ஷூவை யூஸ் பண்ணுற பட்சத்தில் அந்த ஷூ ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்குமே தவிர்த்து நம்ம கால்களுக்கு அது நிறைய பிரச்சனைகளை நிறைய நாள் அந்த ஷூவை யூஸ் பண்ணுற போது பிரச்சனைகள் உருவாகும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருட்கள் நமக்கு பொதுவாக எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கக்கூடிய பொருட்கள் ஐடியலாக இந்த நாட்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சில பொருட்கள்லாம் நிறைய நாள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை பீரியடிக்காக மெயின்டைன் பண்ணணும். அப்படியே ஒரு 5-6 பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்குது, பெருசாக கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். அதில் முதல் பொருள் எது அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாகனங்கள், பீட் கார் ஆர் பைக். அது வந்து எவ்ரி 6 months ஒரு சர்வீஸ், ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 2 வெதர் இருக்குது, ஒன்று வெயில், இன்னொன்று மழை. கரெக்டாக 6 months ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு சர்வீஸ், ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுற போது பிரேக்கிங்லேருந்து, அப்புறம் கிளச்சிலேருந்து, அதுக்கப்புறம் வந்து வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே ஈவனாக இருக்கும். நம்ம மழையிலையும் சரி வெயிலையும் சரி தைரியமாக நம்மளுடைய வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தை யாரும் வீட்டில் பண்ணுறதே கிடையாது. வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினை மெயின்டைன் பண்ணுறது. துணியை போட்டு அந்த லிக்விடோ பவுடரையோ ஊற்றி அடித்து தம்சம் பண்ணுவாங்க. பட் ஒவ்வொரு வாஷிங் மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வர்றதுக்கான ஒரு இன்லெட் இருக்கும், அப்புறம் கழிவு நீர் வெளில போகிறதுக்கான ஒரு அவுட்லெட் இருக்கும், அதில் ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை எவ்ரி 6 months ஒன்ஸ் நம்ம மாற்றுற போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி இன்லெட்டில் வர பைப்பில் சில கற்கள், சில அழுக்குகள் இருந்ததுன்னா அந்த டஸ்ட்டை கிளியர் பண்ணலாம். நம்ம தண்ணி வெளில போகிற ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் இருக்கும். நம்ம துணியிலேருந்து வரக்கூடிய அழுக்குகள் எல்லாமே அந்த ஃபில்டரில் டெபாசிட் ஆகும். அதை க்ளீன் பண்ணுற பட்சத்தில் வாஷிங் மிஷின் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும், ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும், டக்கு டக்குன்னு வேலை முடியும், நிறைய எலக்ட்ரிசிட்டி மிச்சமாகும். அண்ட் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் லேடிஸு வீட்டில் இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அதை 4 குவார்ட்டருக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறது ஐடியல் அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷத்தில் 12 மாதம் 3 months ஒன்ஸ் ஒரு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற பொருள்லாம் வெளில வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுனால தேவையில்லாத லெஃப்ட் அவுட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வாட் எவர் இட் இஸ் அது ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னாக்கா அதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக அந்த ரெஃப்ரிஜிரேட்டரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஏசி எப்படி வந்து ஃப்ரிட்ஜை வந்து நம்ம 3 குவார்ட்டர்ஸ்க்கு வந்து நம்ம பிரிக்கிறோமோ அதே மாதிரி ஏசியை 4 மாதங்களுக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஐடியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 மாதங்களுக்கு ஒரு வாட்டி நம்ம சர்வீஸ் பண்ணுற போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா வெயில் காலத்துக்கு, ஓரளவுக்கு வெயில் காலத்துக்கு, மழை காலத்துக்கு 3த்துக்குமே வந்து நம்ம ஏசியை பர்ஃபெக்டாக வச்சுருப்போம். அப்படி ஏசியில் இந்த டஸ்ட்டு, அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் கூலிங்கும் நல்லா கிடைக்கும், எலக்ட்ரிசிட்டியும் நம்மளால் அதிகமாக சேமிக்க முடியும். இது பல பேர் கண்டுக்கிறதே இல்லாத ஒரு விஷயம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மோட்டர், ஹவுஸ் மோட்டர் 10 வருஷம் 15 வருஷம் சாலிடாக வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் பிரச்சனைகள் நம்ம ஊரில் நிறைய இருக்கிறதுனால இயர்லி ஒன்ஸ் அந்த மோட்டர் கரெக்டாக ஓடுதா, கரெக்டாக வந்து தண்ணி அளவு இருக்கா, இல்லை அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணோம் அப்படின்னாக்கா 5 வருஷம் 10 வருஷம் ஓடக்கூடிய மோட்டர், அதோடைய காயில் 15 வருஷம் 20 வருஷம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று ஹவுஸ் பெயிண்டிங் 2லேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வீட்டில் எப்படி இருக்குது, சுற்றுச்சுவரெலாம் எப்படி இருக்குது, கிராக்ஸ் இருக்கா, இல்லை வந்து தண்ணியோடைய லீக்கேஜ், சீப்பேஜ் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடி இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் வெதர் கிடையாது, வெயிலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, மழையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ 2லேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளோட வீட்டுடைய சுவர்களெல்லாம் பார்த்து அதை கரெக்டாக பெயிண்ட் பண்ணி பேக் பண்ணுற பட்சத்தில் வீட்டுடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எல்லார் வீட்லேயும்
டேங்க் இருக்குது, சில பேர் வீட்டில் சம்ப் இருக்குது, ஆனால் அதை க்ளீன் பண்ணுறோமா அப்படின்னாக்கா டெஃபினட்டாக க்ளீன் பண்ணுறது கிடையாது. 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி டேங்க்கையும் சம்பையும் க்ளீன் பண்ணுற பட்சத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஃபைனலாக எவ்ரி 4 months ஆர் 6 months ஒன்ஸ் வீட்டில் ஆரோ பியூரிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதோட ஃபில்டரை நம்ம மாற்றணும். நம்ம வீட்டில் ஆரோ வாங்கி போட்டோம், தண்ணிலாம் சுத்தமாக வரும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஃபில்டர் சுத்தமாக அடப்பில்லாமல் இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு சுத்தமான தூய்மையான குடிநீர் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு வீட்டில் இந்தந்த பொருட்களை மெயின்டைன் பண்ணுறது எப்படி, எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா மெயின்டைன் பண்ணுறோன்றதும் சொல்லியாச்சு. அட் த சேம் டைம் ஒரு பொருளை இத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியாச்சு. நம்ம எந்த அளவுக்கு ஒரு பொருளை மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த பொருளை எஃபெக்டிவாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இது ஒரு ரிமைண்டர் அப்படிங்கிறத உங்ககிட்ட நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம். ஸோ பொருட்களை பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பொருட்கள் நமக்கு தேவைப்படுறப்ப நம்மளை பத்திரமா பார்த்துக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வேற ஒரு வீடியோவோட டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, see you from Ranjit.